திருமதி சாந்தி பாலும் படத்துல 1961 வந்த அந்த படம் 61 தான் நானும் பிறந்தேன். அதில் வர கேரக்டர் சாந்தி. அனைவருக்கும் வணக்கம். ஒரு சினிமானா 4-5 காதல் பாட்டு இருக்கும், ஒரு தத்துவ பாடல் தான் இருக்கும். 3 மணி நேரம் சினிமாக்கே காதல் தேவைன்னா நம்மளோட முழு வாழ்க்கைக்கும் காதல் எவ்வளவு அவசியம், அந்த காதலை பற்றி தான் கவிஞர் அதிகமாக பாடியுள்ளார். நான் காதலை 3ஆக பிரிக்கிறேன். முதலில் இளமை காதல். தலைவன் தலைவியை பார்க்கிறான், காதல் மலர்கிறது. அப்பொழுது கவிஞர் பாடுகிறார், முத்துக்களோ கண்கள் தித்திப்பதே கண்ணம், சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை, தந்துவிட்டேன் என்னை. காதல்னா என்னங்க? அர்ப்பணித்தல். அவள் நம்மை ஏற்பாளோ என்பதை யோசிக்காமலேயே தன்னை முழுவதுமாக அவளிடம் அர்ப்பணிக்கிறான். இதுதான் உண்மையான காதல். காதலுக்கு பொன்னோ பொருளோ தேவையில்லை, உண்மையான அன்பு இருந்தால் போதும். தன்னை மட்டுமே நேசிக்கும் பெண்ணொருத்து கிடைத்துவிட்டால் வாழ்க்கையே சொர்க்கமாகும் என்பதை பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓரிரே என்று பாடினார். காலங்களில் அவள் வசந்தம் என்ற பாடலில் காதலன் காதலியை இயற்கைக்கு சமமாக பாவிக்கிறான். தான் நேசிப்பவளை பிள்ளையாக, கன்னியாக, தாயாகவும் பார்க்கிறான். காதலியை காதலியாக மட்டும் பார்க்காமல் ஒரு தாயாகவும் பார்க்கும் உன்னதமான காதல் பாட்டு இதுதான். காதலை தெய்வீகப்படுத்தியது கண்ணதாசன் தான். திருமகள் தேடி வந்தாள், எந்தன் இதயத்தில் குடி புகுந்தாள். இந்த பாடலில் காதலன் காதலியை இறைவனோடு ஒப்பிடுகிறான். அவர்களுடைய புனிதமான காதலியும் தெய்வ குணமாக உயர்த்துகிறான். காதலியுடன் இருக்கும் பொழுது வாழ்க்கையே பௌர்ணமியாகவும், அவள் இல்லாத நேரங்களில் வாழ்க்கையை இருண்டு போகும் என்பதை வான் நிலா நிலா அல்ல என்ற பாடலில் நீ இல்லாத நாளெல்லாம் நான் தேய்ந்த வெண்ணிலா என்கிறான். இந்த பாடலில் ஒவ்வொரு வார்த்தையையும் கவியரசர் காதல் சொட்ட சொட்ட நகரத்தில் முடித்திருப்பார். காதலுக்கும் சரி நிலவுக்கும் சரி அழிவே இல்லை என்பதை உறுதிப்படுத்தும் பாடல்தான் அன்று வந்ததும் இதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா. இந்த பாடலில் அம்பிகாவதி, அமராவதி, ரோமியோ, ஜூலியட் என சரித்திரத்தில் இடம்பெற்ற காதலர்களை எல்லாம் நமக்கு நினைவுபடுத்துகிறார் கண்ணதாசன். கணவன் மனைவி காதலை எடுத்து சொல்ல 1000 பாடல்கள் அவர்கிட்ட. அது எனக்கு பிடிச்சது பால் வண்ணம் பருவம் கண்டு என்ற பாடல் தான். கம்பராமாயணத்தில் கைவண்ணம் அங்கே கண்டேன் என்ற வார்த்தைகளை ஆதாரமாக கொண்டு எழுதப்பட்டதுதான் இந்த பாடல். திருமணத்தன்று கணவன் பாடுகிறான், ஏ சென்ற பாதை விட்டு நான் சென்ற போது என்னை வாவென்று அள்ளி கொண்ட மங்கை அல்லவா. ஒருவன் தப்பான வழியில போனா அவனை திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வந்துதான் ஒரு மனைவியின் கடமை என்று ஆணித்தரமாக கூறும் பாடல். அடுத்து கணவன் மனைவி உறவின் இலக்கணத்தை வெண்பா இலக்கணம் மாறாமல் எழுதப்பட்டதுதான் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்ற பாடல். திருமண வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும்னா எல்லாரும் இந்த ஒரு பாட்டை புரிஞ்சுட்டாலே போதுங்க, கண்டிப்பா வெற்றி தான். 100 வருஷம் கழிச்சு வர போற தம்பதிக்கும் பொருந்துற மாதிரி அன்னைக்கே எழுதிட்டாரு நம்ம கவிஞர். உண்மையான காதல்னா அந்த ஜென்மம் மட்டும் இல்லைங்க, அடுத்து வர ஜென்மத்திலையும் தொடரும் என்பதை ஞாயிறு என்பது கண்ணாக இந்த பாடலில் 300 பிறவி எடுத்திருந்தேன், உன்னிடம் மனதை கொடுத்திருந்தேன், பின்னொரு பிறவி எடுத்து வந்தேன், பேசியபடியே கொடுக்க வந்தேன் என்று காதலை அழகாக வரவேற்கிறார். இளமை அழிஞ்சாலும் சரி வயசானாலும் கடைசி வரைக்கும் நம்மளோட வர்றது காதல் தான் என்று பல பாடல்கள்ல சொல்லியிருக்கார் கவியரசர். ஒரு படத்துல இளமையில் பிரிந்த இருவர் முதுமையில் சேருகின்றனர். அத்தனை வருஷமும் தலைவிக்காகவே உருகி அந்த தலைவன் பாடுகிறான், நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன், திருக்கோவிலே மூடிவா. என்ன அற்புதமான
மேலும் காதலை காதலித்த ஒரே கவிஞர் கண்ணதாசன் என்றுதான் சொல்வேன். அவருடைய கடைசி பாடலிலும், கண்ணே கலைமானே என்கிற அவர் கடைசி பாடலிலும் இந்த உலகிற்காக காதலைத்தான் விட்டு சென்றுள்ளார். அந்த பாடலில் வரும் உனக்கே